இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் என்பது நமக்கு உறுதியாக தெரியும். அதே நேரத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக கோயம்புத்தூருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்றுவிட்டு மௌன விரதம் காத்துவிட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். எந்த விதமான அடிப்படை பிரச்சனைகளுக்கும் கூட ஒரு தீர்வு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களால் நமக்கு ஏற்படவில்லை. இந்த முறை அதை மாற்றி காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலிமையாக 400 எம்பிக்களை பெற்று ஆட்சியில் அமரும் பொழுது உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பியாக இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பும்போது பல அடிப்படை பிரச்சனைகளுக்கான தீர்வை நாம் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். உள் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துகின்றோம். கோயம்புத்தூரை பொறுத்தவரை மறுபடியும் நம்முடைய வளர்ச்சி பாதையில் நாம் செல்ல வேண்டும். காரணம், இந்தியாவுடைய மிக முக்கியமான நகரம், மிக முக்கியமான தொழில் நகரம். மத்திய அரசு மறுபடியும் பெறும் பொழுது ஒரு மத்திய அரசுடைய பிரதிநிதியாக நமக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேவைப்படுகின்றார். அதனால் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி தாமரை சின்னத்திற்கு ஆதரவளித்து நம்முடைய வெற்றி சின்னத்துக்கு ஆதரவளித்து நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க ஐயா, ஒரு அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன். நகர்ப்பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். நம்ம எல்லோரும் கூட மோடி அவர்கள் வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். நீங்களும் அடுத்த 13 நாட்கள் கட்சியில் இருக்கிறீங்க, கட்சியில் இல்லை, யாராக இருந்தாலும் கூட எல்லா வீட்டிற்கும் ஏறி இறங்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து, வெற்றி என்பது ஒரு கட்சியினுடைய வெற்றி இல்லைங்க, வெற்றி என்பது மக்களுடைய வெற்றி, இந்தியாவுடைய முன்னேற்றத்திற்கான வெற்றி. அடுத்த 25 ஆண்டுகளுக்கு அடித்தளம் அமைத்து ஆட்சி அமைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 400 எம்பிக்கள் என்கின்ற வெற்றி கடையை பரிசாக கொடுப்போம். அந்த 400 முதல் பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய கோயம்புத்தூரிலிருந்து நாம் அளிப்போம் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து, நிச்சயமாக நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுவீங்க. உங்க நண்பர்கள், கூட இருக்கிறவங்க, வேலை பார்க்கிறவங்க, தெருவில் இருக்கிறவங்க, கூட வசிக்கிறவங்க எல்லோருக்கும் தெரிவித்து எதற்காக தாமரை சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்பதை நீங்கள் அறிவிப்பீர்கள், மக்கள்கிட்ட சொல்லுவீங்க என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த குழந்தை பாருங்க, காங்கிரஸ் ராட் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அது உண்மைதான். நாட்டை அரித்து எலி அரிப்பது போல் காங்கிரஸ் 20 ஆண்டு காலமாக அரித்து வைத்திருக்கிறார்கள். அந்த 2 குழந்தைகளுக்கும் கூட நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நீலாப்பூர் இந்த பகுதியில் நம்முடைய மிக முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் அண்ணன் கோபால்சாமி அவர்கள் நன்றி தெரிவித்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சூடூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் நீரா சுப்பிரமணியம் அவர்கள், ஊராட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் அவர்கள், சூழல் மேற்கொண்டிய பொதுச்செயலாளர் ஜெகதீஷ் அவர்கள், துணைத் தலைவர் சிவசாமி அவர்கள், பொன்னுச்சாமி அவர்கள், செல்வராஜ் அவர்கள், முத்துச்சாமி அவர்கள், சாமிநாதன் அவர்கள், பாபுராஜ் அவர்கள், சுந்தரராஜ் அவர்கள், மயில்சாமி அவர்கள், ராம்குமார் அவர்கள், கௌதமன் அவர்கள், போஸ்ட்மேன் கணேசன் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்கள், அண்ணன் SRS செந்தில் அவர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லா உள்கட்டமைப்பு விஷயத்தையும் கூட நாங்கள் செய்து கொடுக்கின்றோம். மிக நீண்ட காலமாக நிறைய பிரச்சனைகள் கோயம்புத்தூர்ல பாக்கி இருக்கு. அது நடக்க வேண்டும் என்றால் மோடி ஐயா அங்கே வர வேண்டும். அது நடக்க வேண்டும் என்றால் உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இங்கே வர வேண்டும். இரண்டையும் நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள் என்ற முழு நம்பிக்கை இருக்கு. டிராபிக்ல இருக்கும், எல்லாரும் ரொம்ப தூரம் போவாங்க, தேவையில்லாம நம்ம டிராபிக்கை பிளாக் பண்ணக்கூடாது ஐயா. உங்களுடைய அன்புக்கெல்லாம் நன்றி தெரிவித்து இங்கிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி போகணும். டைம் ஆயிடுச்சு, 10-15 நிமிஷம் இருக்குது. கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா தில்லி மலையும் மயிலமட்டையும் முடிச்சிருவோம். நீங்க அனுமதி வாங்கியிருக்கோம், அதனால அந்த ரூமுக்கு முடிச்சிடும். 15 நிமிஷம் தான் இருக்கு. கொஞ்சம் ஒத்துழைப்பு சொல்லுங்க தயவு செய்து.